நாம் பார்க்க போகிறது K8 ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மீட்டர் டிஃப்ரெண்ட்லேருந்து மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸை ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி வாய்ஸும் ரொம்ப கிளாரிட்டியாக நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. இதை வந்து பாருங்கள், அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. முதல்ல பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணோடனே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து பாருங்கள் ஒயர்லெஸ் அடாப்டர். இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயர்லெஸ் அடாப்டரு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கூடவே பாருங்கள் மைக் கொடுத்துருக்கோம். பாக்ஸில் மைக் கொடுத்துருக்கான் பாருங்கள், இது மைக்கு. இதில் பாருங்கள் சார்ஜிங் போகிறதுக்கு கனெக்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த இது பாருங்கள், இது வந்து நெக் பேண்டில் நம்ம கிளிப் பண்ணிக்கலாம், அதுக்காக கிளிப் கொடுத்துருக்கோம். இது வந்து மைக்கு, இது மூலிமா நம்ம ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுக்கடுத்தா பாருங்கள், இதை வந்து இந்த ஐஃபோனில் கனெக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்தா பாருங்கள் யூசர் மேனுவல் கொடுத்துருக்கான் பாருங்கள். இதை வந்து நீங்கள் இந்த யூசர் மேனுவலில் எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த யூசர் மேனுவலை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துருக்கான், சைனீஸில் கொடுத்துருக்கான். நம்ம இதை வச்சு நீங்கள் தெரியாதவங்க இதை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதுக்கடுத்த பாருங்கள் ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்கான். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கை சார்ஜ் பண்ணுறதுக்கு சின்னதாக கேபிள் கொடுத்துருப்பான். இது மூலிமா வந்து நீங்கள் மைக்கை சார்ஜிங் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. சி டைப் கேபிள் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்ததான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்காங்க, ஒயர்லெஸ் அடாப்டர் எடுத்துக்காங்க. இது அடாப்டர் வந்து மொபைலில் சி டைப் உள்ள மொபைலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா இதை கனெக்ட் பண்ணி ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ஐஃபோனில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம சி டைப் மொபைலில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ எந்த பாருங்கள் சி டைப் மொபைல் இருக்குது. இதை வந்து சி டைப் மொபைலில் சார்ஜிங் போடுற இடத்துல வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்படி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பாருங்கள் மொபைலில் வந்து கீழ் சைடு வந்து பாருங்கள் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கான். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் ஆன் ஆகிடும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைக் ஆன் ஆகிடும். பாருங்கள் க்ரீன் லைட் காமிக்குது. இது வந்து ஆல்ரெடி மொபைலில் நான் கனெக்ட் பண்ணியிருந்தனால க்ரீன் லைட் காமிக்குது. மொபைலில் கனெக்ட் ஆகலைன்னா அது வந்து பிளிங்க் ஆகும். ரெட் கலர் அண்டு க்ரீன் கலர் பிளிங்க் ஆகும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ரெட் கலர் க்ரீன் கலர் பிளிங்க் ஆகுது. அப்படின்னா கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணோம். பாருங்கள் கனெக்ட் ஆகிடுச்சு, க்ரீன் கலர் சிக்னல் காமிக்குது. அதுக்கடுத்தா பாருங்கள் சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் வந்து ஓடிஜி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அடுத்த பாருங்கள் மைக்கில் மேலே அந்த பாஞ்சு மாதிரி கொடுத்துருக்குது தான் உங்களுக்கு சேஃபானது. இந்த பாஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பக்கத்தில் சவுண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸை வந்து நல்லாவே கிளியராக எடுத்து கொடுக்கும். வாய்ஸ் ரெக்கார்டிங்கை வந்து நல்லா கிளியராக தெளிவாக கொடுக்கும். அதுக்காக அந்த பாஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது அல்லது ஏதாவது சேனலில் வாய்ஸ் வீடியோவுக்கு ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஃபைன் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.